மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க இல்லையா. பணம் வாங்கணும்ப்பா, அதுக்கு எழுதி கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்கள்ட்ட கொடுத்துட்டா அவங்க வந்து பெண் வேடமே போட்டு ஃபோட்டோ எடுத்து 50,000க்கும் மேற்பட்ட ஆண்கள் வாங்கியிருந்தாங்க. நம்மளுடைய ஜம்மு காஷ்மீரினுடைய புலனாய்வுத்துறை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்கு. உமர் ஃபாரூக் தான் வந்து சிஎம்மாக இருக்கிறாங்க. வந்தே மாதரம். சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள். மகாராஷ்டிராவில் பாஜக அரசாங்கம், அதாவது தேவேந்திர ஃபட்னவிஸ் சிஎம்மாக இருக்கிறாரு. அந்த கூட்டணி கட்சிகளால் ஏக்நாத் ஷிண்டேவினுடைய சிவசேனா அண்ட் அஜித் பவாருடைய தேசியவாத காங்கிரஸ் வந்து கூட்டணி. ஆனாலும் அங்கே சிஎம்மாக இருக்கிறது பாஜகவினுடைய கேண்டிடேட்டாக தேவேந்திர ஃபட்னவிஸ் அவர்கள் இருக்கிறாங்க. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் வந்து மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க இல்லையா. அதே மாதிரி மகாராஷ்டிரா மாநிலத்தில் லாட்லி பேன் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு 1500 ரூபாய் அங்கே இருக்கும் மகளிர்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா அங்கே வந்து 2 கோடியே ஒரு 40 லட்சம் மகளிர் வந்து இதனால் வந்து பயனடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏஜ் பார்த்தோம்னா 21 வயசுலேருந்து 65 வயசு வரைக்கும் இருக்கிற மகளிருக்கு இந்த பயன் வந்து போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த உதவித்தொகை அவங்க வந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இதில் இப்போ சமீபத்தில் பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து அதிகமான புகார்கள் போக ஆரம்பிச்சிருக்கு. அதாவது தகுதி இல்லாத நபர்கள் கூட இந்த பணத்தை வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு புகார், ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. இதற்காக அந்த அரசாங்கம் அவங்களுக்கு வந்து ஒரு சுற்றறிக்கையை ஒன்று அனுப்புனாங்க. அதாவது இங்கே இருக்கும் மகளிர் அத்தனை பேருமே, இப்போ பயனாளர்கள் அத்தனை பேருமே வந்து கேஒய்சி ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணி கொடுங்க. அதாவது அந்த பணம் வாங்கும் பயனாளர்கள் வந்து அவங்களுடைய சுய விவரங்களை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருங்க. அதில் வந்து நம்ம வெரிஃபை பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு கேஒய்சி ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஃபில்அப் பண்ணதில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அதை கொடுத்த மகளிரில் 2 கோடியே 40 லட்சம் மகளிரில் கிட்டத்தட்ட 92 லட்சம் மகளிர் வந்து இந்த பயன் வந்து அடுத்து அவங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கிங் ரிப்போர்ட் ஒன்று சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்லி பார்த்தோம்னா 55 லட்சம் மகளிர் கேஒய்சி ஃபார்மை வந்து சரியாக ஃபில்அப் பண்ணலைன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்குமே பார்த்தோம்னா அந்த ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ண தெரியாது. நமக்கு படித்தவங்களாக இருந்தாலுமே கூட ஏதாவது ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும்னா வேறு யாருக்கையாவது, இப்போ தாலுகா ஆஃபீஸ்லலாம் போனோமா அங்கே யாராவது உட்காந்துருப்பாங்க, நமக்கே அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தெரிஞ்சாலுமே அவங்கள்ட்ட தான் ஒரு 20 ரூபாய் கொடுத்து ஃபில்அப் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் தமிழ்நாட்டிலையுமே பார்த்தோம்னா மகளிருக்கு பணம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் அவங்களுக்கு சொல்லக்கூட தெரியாது. எங்களுக்கு வந்து பணம் வாங்கணும்ப்பா, அதுக்கு எழுதி கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்கள்ட்ட கொடுத்துட்டா ஒரு 20 ரூபாய் 50 ரூபாய் கொடுத்தா ஒன்றுமே இல்லை, நம்ம பேர் நம்ம ஆதார் நம்பர் எழுதுறதுக்கு அது நம்ம தெரியலன்னு சொல்லிட்டு நின்றுப்போம். அதே மாதிரி அங்கே இருக்கும் மகளிர் 55 லட்சம் மகளிர் வந்து சரியாக ஃபில்அப் பண்ணணும்னு சொல்லிட்டு அது ரிஜெக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி மகளிரினுடைய ஆண்டு வருமானம் 2.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் இருக்கணும், 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் கிட்டத்தட்ட 12 லட்சம் மகளிர் வந்து 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே வந்து அவங்களுடைய வருமானம் வருதுன்னு சொல்லிட்டு அவங்களே ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 21 வயசுல இருந்து 65 வயசு வரைக்கும் தான் மகளிர் வந்து இந்த உதவித்தொகை வாங்கணும். அதே மாதிரி 65 வயசுக்கு மேலே இருந்ததில் கிட்டத்தட்ட 4 லட்சம் மகளிர் வந்து அந்த பணம் வாங்கினதுனால அவங்களுமே வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தோம்னா ஃபார்ம் சரியாக ஃபில்அப் பண்ண தெரியல, வருமானம் அதிகமாக இருந்தது, 65 வயசுக்கு மேலே இருந்த இவங்க எல்லாருமே பெண்கள். ஆனால் இதில் ஒரு ஷாக்கிங் ரிப்போர்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 14,000 ஆண்களுமே வந்து இந்த மகளிர் உதவித்தொகையை வாங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க. உண்மையிலே எப்படி மகளிர் ஆண் பெண் அதில் வந்து நாம் அதிலே எல்லாரும் விவரமாக கொடுத்துருக்காங்க. அதையும் மீறி 14,000 ஆண்கள் வந்து இந்த உதவித்தொகை வாங்கினது வந்து கண்டுபிடிக்கப்பட்டு அதையும் வந்து ரத்து செஞ்சுருக்காங்க. மிச்சம் ஒரு 17 லட்சம் இருக்கு இல்லையா, அதில் வந்து அந்த மகளிர் வந்து கேஒய்சி ஃபார்ம் வாங்கியிருக்காங்க, ஆனால் திருப்பி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 92 லட்சம் மகளிர் வந்து ரிஜெக்ட் ஆகியிருக்காங்க. இனிமேல் வந்து அவங்களுக்கு அந்த மகளிர் உதவித்தொகை கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்தோம்னா உண்மையிலேயே கஷ்டப்படுற மகளிருக்கு கண்டிப்பாக போய் சேரணும். கணவரால் கைவிடப்பட்டவங்க, பிள்ளைகள் வந்து பார்க்காம விட்டுடுறாங்க. அதே மாதிரி முதியோர் இல்லத்தில் இருக்கக்கூடிய மகளிர், அதில் இருக்கும் ஆண்களுக்குமே வந்து கண்டிப்பாக உதவித்தொகை, இந்த பென்ஷன் மாதிரி அவங்களுக்கெல்லாம் கிடைக்கணும். வேணா அவங்களுக்கெல்லாம் எந்த ஆதரவுமே இல்லை. அதில் ஒரு 1000 ரூபாயா 2000 ரூபாயா அவங்களுக்கெல்லாம் கிடச்சிச்சின்னா அதனால் கண்டிப்பாக ஒரு மாத்திரை மருந்து வாங்கிக்கிடுவாங்க. அவங்களுடைய ஒரு சோப்பு வேணுங்கிற விஷயம், ஒரு பேஸ்ட் எல்லாமே அவங்க அதனால் வாங்கிக்கிடுவாங்க. கண்டிப்பாக இப்படிப்பட்ட ஆட்களுக்கு வேணும். ஆனால் சொந்த வீடு இருக்குது, தோப்பு தரவு இருக்குது,
அப்படியாப்பட்ட வீடு கடையெல்லாம் வாடகைக்கு விட்டுருக்கிறவங்களுமே வாங்குறாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து மகளிர் உதவித்தொகை அப்படித்தான் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே கஷ்டப்படுற பெண்கள், வீட்டு வேலை பார்க்குறவங்க, கூலி வேலைக்கு போகிறவங்க நிறைய பேருக்கு அவங்களுக்குலாம் வரவே இல்லை. ஏன்னா அதுவும் தெரியல. இப்போ செகண்ட் டைம் எழுதி கொடுத்தா அவங்களுக்கு வரலை. ஆனால் பெரும்பாலான இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுக்கு வந்திருக்கு. இது டிஎம்கே ஆட்சியில் இப்படி தான் பண்ணுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ மகாராஷ்டிராவில் வந்து 92 லட்சம் மகளிர் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்காங்க. இப்போ நம்மளுடைய டிவிகே அரசாங்கம் வந்திருக்கு. அவங்க வந்து மாதம் 2500 ரூபாய் வந்து உதவித்தொகை தரதாக சொல்லியிருக்கிறாங்க. மகளிர் உரிமை தொகை தரதாக சொல்லியிருக்காங்க. அது எப்போ தருவாங்கன்னு தெரியல. இனி அடுத்த எலெக்ஷன் வரும்போது எதுவும் தர்றாங்களா என்னமோ பார்ப்போம். இதே மாதிரி பார்த்தோம்னா இப்போ 14,000 பேர் வந்து மகாராஷ்டிராவில் ஆண்கள் வாங்கியிருக்காங்கல்ல, இதே மாதிரி வெஸ்ட் பெங்கால்லையும் வாங்கியிருந்தாங்க. நிறைய ஆண்கள் பார்த்தோம்னா அதாவது அவங்க வந்து பெண் வேடமே போட்டு ஃபோட்டோ எடுத்து பேர்களை மாற்றி, ஆதாரில் இருக்க பேரெல்லாம் மாற்றி, அதுலேயுமே கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 50,000க்கு மேற்பட்ட ஆண்கள் வாங்கியிருந்தாங்க. அது வந்து இன்னைக்கு இருக்க சுவேந்து அதிகாரி கண்டுபிடிச்சு அதை ஃபுல்லாக ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. வெஸ்ட் பெங்காலில் பார்த்தோம்னா பல லட்சம் மக்கள், பங்களாதேசிகள், ரோஹிங்கியன்ஸ் வந்து மாதம் அங்கே கொடுக்குற உரிமை தொகையை அவங்களுமே வாங்கியிருந்தாங்க. இப்போ சுவேந்து அதிகாரி வந்ததுக்கு பிறகு அதெல்லாம் கண்டுபிடிச்சு அதை ஃபுல்லாக வந்து காலி பண்ணிட்டு மறுபடியும் புதுசாக அங்கே வந்து வெஸ்ட் பெங்காலில் வந்து லட்சுமி அன்னபூர்ணா பண்டார் அப்படின்னு அந்த ஸ்கீமுடைய பெயர். அதுலேயுமே பார்த்தோன்னா நிறைய பெண்கள் வந்து ஃபில்டர் பண்ணாங்க. ஃபில்டர் பண்ணிவிட்டு இப்போ ஒரு அளவுக்கு தகுதியான பெண்கள், அவங்களால வந்து ரொம்ப கஷ்டப்படுற பெண்கள், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்க பெண்களுக்கு அந்த அமௌண்ட் போய் சேருது. இது எல்லாமே வந்து எங்கிட்ட ஒரு விஷயத்தில் கடை வாங்கி தான் வந்து இந்த அமௌண்ட் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தோம்னா இதே மாதிரி தான் டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து விதவை பணம் கொடுத்தாரு. அந்த விதவை பணத்தில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 45,000க்கும் மேற்பட்ட மக்கள், குறிப்பாக அந்த இஸ்லாமிய சமூக மக்கள் வந்து கணவர் இருக்காங்க. கணவர் இருந்துமே வந்து அவங்க விதவைகள்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வந்து வாங்கிட்டே இருந்தாங்க. இது வந்து ரேகா குப்தா அவர்கள் சிஎம் ஆனதுக்கு பிறகு அதை ஃபுல்லாக கண்டுபிடிச்சு அதை ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணாங்க. உனக்கு வீட்டுக்காரர் இருக்காரு, அந்த ஸ்கீமே பார்த்தோம்னா விடவே ஸ்கீம் தான். கணவர் இல்லை, அவங்களுக்கு அந்த பணம் வந்து போய் பயன்படணும்னு சொல்லிட்டு தான் இருந்தது. ஆனால் அதையும் ஏமாற்றி அங்கேயுமே பார்த்தோம்னா இப்படிப்பட்ட கோல்மாலெல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட பல ஆயிரம் பெண்கள் வந்து விதவைகள்னு சொல்லிட்டு பொய்யாக தகவல் கொடுத்து அவங்களும் பணம் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தோம்னா இப்போ மகாராஷ்டிராவில் இப்படி நடந்திருக்கு. இப்போ நம்ம தமிழகத்தில் வந்து டிவிக்கு அரசாங்கம் வந்து இதை எப்படி ஃபில்டர் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஃபில்டர் பண்ணிவிட்டு உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப கஷ்டப்படுற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு போய் அந்த பணம் சேரணும். முதியோர்களுக்கு கண்டிப்பாக அந்த முதியோர் பென்ஷன் எல்லாம் அவங்களுக்கெல்லாம் சேர்த்தே கொடுக்கலாம். அவங்களுக்கு இப்போ 2,500 எல்லாருக்கும் கொடுக்குறதுல அந்த முதியோர் இருக்காங்களே அவங்களுக்கு ஒரு 500 ரூபாய் சேர்த்து கொடுக்கல எந்த தவறுமே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து வயசான காலத்தில் அவங்களுக்கு தான் அந்த பணம் தேவைப்படும். மஸ்ரத் ஆலம், உமர் ஃபரூக், சையத், அலிஷா, ஹிலானி, இந்த 3 பேர் வந்து நம்மளுடைய ஜம்மு காஷ்மீரினுடைய புலனாய்வுத்துறை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கு. இவங்க வந்து சுதந்திர போராட்ட தியாகிகள்லாம் இல்லை. அந்த மாநிலத்தில் அதாவது பிரிவினைவாதிகள் நம் நாட்டை வந்து தேசத்தை வந்து துண்டாக்கணும், நம் நாட்டில் வந்து அமைதியே இருக்கக்கூடாது, எப்போ பார்த்தாலுமே வந்து ஒரு டென்ஷனான நாடாகவே நம்ம நாடு இருக்குன்னு சொல்லிட்டு பிரிவினைவாதம், தீவிரவாதத்துக்கு வந்து தூண்டுகோலாக இருக்கக்கூடிய நபர்கள் இவங்களை பற்றி ஜம்மு காஷ்மீரில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு புக்கு வந்து வெளியாயிருக்கு. இவங்க வந்து எப்படின்னா இவங்க வந்து பெரிய தியாகிகள், இவங்களுடைய தீவிரவாதம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களை வந்து மிகவும் உயர்வாக வந்து ஒரு புக்கு எழுதியிருக்காங்க. லெஜண்ட்ஸ் அண்ட் பர்சனாலிட்டிஸ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிற அந்த புக்கோட பேர். இந்த புக்கு வந்து சமீபத்தில் ரிலீஸ் ஆகி நிறைய பேர்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. இதை வந்து சமீபத்தில் ஜம்மு காஷ்மீருடைய புலனாய்வுத்துறை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் சம்மந்தப்பட்ட யாரை பற்றி எழுதியிருக்காங்கன்னு இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த உமர் ஃபரூக், சையது, அலிஷா, கிலானி, இவங்களை பற்றிய புக்கு தான் இது. இது வந்து நாட்டுக்கு பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆட்கள் எப்படி வந்து இவங்க வந்து ஒரு நல்லவனாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் ஒன்று இங்கே வருது. இதை குறிப்பாக பார்த்தோம்னா இந்த பதிப்பாளர்கள் இவங்களை தான் வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 3 பேருமே பார்த்தோம்னா 2 பேரும் டெல்லியை சார்ந்தவங்க, ஒருத்தர் வந்து ஜம்மு காஷ்மீரை சார்ந்தவங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட இப்போ 2 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆள் வந்து இன்னைக்கு காலையில் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க.
இதில் குறிப்பாக பார்த்தோம்னா இவங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு டெல்லி போலீஸும் ஜம்மு காஷ்மீரும் ராஜஸ்தான் வரைக்கும் வந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த புக்கை எழுதுறவர் யாருன்னு பார்த்தோம்னா சந்தோஷ் மீனா அப்படிங்கிறவர் தான். இன்னொரு ரைட்டர் ஹிலால் அகமது. இந்த 2 பேரும் தான். இவங்க தான் வந்து இந்த புக்கை வந்து எழுதுனது. இதில் வந்து பிரிவினவாதிகளை வந்து எப்படி இந்த தேசத்துக்கு நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு நியாயப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு மக்களும் கேள்வி கேட்டிருக்காங்க. கேள்வி கேட்டதுக்கு பிறகுதான் புலனாய்வுத்துறை ரொம்ப தீவிரமாக இறங்கி அவங்கள வந்து கைது பண்ணியிருக்கு. இதில் பார்த்தோன்னா இன்னொரு ரைட்டர் எங்கே இருக்காருன்னே தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எழுதினவங்க பதிப்பாளர்கள் இவங்க அரெஸ்ட் பண்ணது போக இது சம்மந்தப்பட்டவங்க புக்கை வந்து யார் வெளியிட்டிருக்காங்க, அந்த புக்கு வந்து யார்கிட்ட இருந்து வெளியே போயிருக்கு, விளம்பரப்படுத்துகிறவங்க இவங்க எல்லாமே வந்து இப்போ ஊப்பா சட்டத்தில் வந்து இவங்களுக்கு முதல் தகவல் எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவேவும் அந்த மாநிலமேவும் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட மாநிலம். அங்கே இருக்கும் மக்களே வந்து பெரும்பான்மையானவர்கள் வந்து பிரெயின் வாஷ் செய்யப்பட்டு நம் நாட்டுக்கு எதிரான சிந்தனைகளை இருந்தவங்க இப்போ தான் அதிலிருந்து விடுபட்டு வெளியே வந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் இப்படி வந்து ஒரு புக்கு வெளியே வந்தால் அப்போ அங்கே இருக்கும் இளைஞர்கள் எப்படி வந்து நம் தேசத்தின் மேலே ஒரு பற்றா இருப்பாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. இவங்களுக்கு இருக்கிற தண்டனைகள் ரொம்ப கடுமையாக தான் இருக்காங்க. அதையும் மீறி இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஜம்மு காஷ்மீரெல்லாம் பார்த்தோன்னா 45 வருஷத்துக்கு முன்னாடி 50 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே வேலை பார்த்த காவல்துறை அதிகாரிகள், ப்ரொஃபஸர்ஸ், அவங்க எல்லா டாக்டர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து பாகிஸ்தானுக்கு வந்து உளவு வேலை பார்த்துருக்காங்க. ஜம்மு காஷ்மீரி மக்கள் இவங்களை வந்து இப்போ கண்டுபிடிக்கப்பட்டு அவங்களுடைய தண்டனை பெரும்பாலும் எப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி அவங்க உயிரோடு இருந்தாங்கன்னா சட்டப்படி அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்க. எடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வீடுகளை ஃபுல்லாகவே இடித்து தரமட்டமாக்கிட்டாங்க. உள்துறை அமைச்சகம் இதில் வந்து எந்த விதமான பாரபட்சமே பார்க்கவே இல்லை. ஹிந்து முஸ்லீம் யாரையுமே பார்க்கல. நம் தேசத்துக்கு எதிராக இவங்க செயல்பட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு ப்ரொஃபஸருடைய வீடெல்லாம் பல ஏக்கரில் இருக்குது. ஃபுல்லாக பார்த்தோம்னா உட்டனில் தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட நம்மளாம் பார்த்தோம்னா ஹிந்தி சினிமாவில் பார்த்தோம்னா அந்த மாதிரி ஒரு ஆடம்பர பங்களா, அப்படியேப்பட்ட பங்களாவில் இந்த ப்ரொஃபஸர் அவருடைய வீடுமே வந்து இன்னைக்கு இடிக்கப்பட்டிருக்கு. அவர் தன்னுடைய இளமையில அந்த தவறு செஞ்சிருக்காரு. இருந்தாலும் இப்ப கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பிறகு அவருடைய வீடுகள் வந்து இடிக்கப்பட்டிருக்கு. இப்ப நிறைய பேர் சொல்றது தவறு செஞ்சுட்டாங்க, தவறு செஞ்சவங்க ஜெயிலில் இருக்காங்க, எதுக்கு அவங்க வீட்டையும் பிடிச்சி இடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. கண்டிப்பாக இடிக்கணும். ஏன்னா பெரும்பாலான இஸ்லாமிய வீடுகள் இடிக்கும் போது கீழே அண்டர் கிரவுண்ட் இருக்குது, அண்டர் கிரவுண்டில் வீடு இருக்குது. அந்த வீடு பார்த்தோம்னா ஏதாவது ஒரு நாட்டுக்கு வந்து பாதை போகுது. இப்போ வெஸ்ட் பெங்காலெல்லாம் நிறைய வீடு வந்து இடிக்கிறாங்க. அந்த இடிக்கும் போது சாதாரண தகர வீடாக இருக்குது. அந்த வீட்டுக்கு உள்ளே போனோம்னா அண்டர் கிரவுண்டு, அது எங்கே போகுதுன்னா பங்களாதேஷ்க்கு போகுது. இதெல்லாம் எவ்வளவு அநியாயமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னா உள்ள சுரங்கம் வச்சு கட்டுற அளவுக்கு என்ன பெரிய இதுன்னா பிரிட்டிஷ் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த காலத்தில் இருக்கும்போது கூட இப்பெல்லாம் யாரும் இவ்வளோ அநியாயம் பண்ணலை. நம்ம நேர்மையாக வந்து நம்ம நாட்டுக்காக போராடி சுதந்திரம் வாங்கினாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற இந்த மக்கள் பார்த்தோம்னா வீட்டுக்குள்ளேயே வந்து சுரங்கம் அமைச்சு உள்ள எல்லா விதமான 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் வரைக்கும் வேலைகளை பார்த்துக்கிட்டு ஒரு பயம், ஒரு அச்சுறுத்தலாக தான் இன்னைக்கு வந்து ஜம்மு காஷ்மீரில் இந்தியாவில் இருக்க நிறைய மக்களினுடைய இஸ்லாமிய மக்களினுடைய எண்ணங்கள் இருக்குது. இவங்க கூடலாம் நம்ம வாழ்கிறோமான்னு நினைக்கும் போதுமே உண்மையிலேயே பயமாக தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா பெகல்காம் தாக்குதலுக்கு பிறகோ அதுக்கு முதல்ல நினைக்கிறேன் அங்கேயும் அப்படித்தான் நிறைய ப்ரெஸ் வந்து சோதனை போட்டாங்க. அந்த சோதனை போடுமே பார்த்தோம்னா அங்கேயுமே வந்து நிறைய இல்லீகல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பகிரங்கமாக நடந்தது வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. நாட்டுக்கு எதிரான விஷயங்களுமே பார்த்தோம்னா பிரிண்ட் ஆகி வெளியே வந்தது. அங்கே வந்து வெடிபொருட்கள் வந்து ஒரு ப்ரெஸ்ஸில் ஒரு வெடிபொருட்களை வந்து பாதுகாத்து வச்சிருந்ததெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. இப்போ அதே மாதிரி தான் இன்றைக்கி ஜம்மு காஷ்மீரில் மக்கள் திரும்பி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்படியாப்பட்ட புக்கு வெளியே வர்றது, ப்ரெஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறது, பதிப்பாளர்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இன்றைக்கு வந்து அங்கே இருக்கும் அரசாங்கம் இப்போ அங்கே வந்து உமர் ஃபாரூக் தான் வந்து சிஎம்மாக இருக்கிறாங்க. இருந்தாலும் அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோன்னா பாஜகவினுடைய சப்போர்ட்டராகவே மாறிட்டார். அவர் எந்த நடவடிக்கை எடுத்தாலுமே வந்து இங்கே இருக்கும் கட்சிகள் மாதிரி நசுக்கிட்டாங்க மிதிச்சுட்டாங்கன்னு எதுவுமே சொல்ல மாட்டார். இந்த மாநிலத்துக்கு என்ன தேவையோ அது உண்டான வேலைகளை ஃபுல்லாகவே எனக்கு நிறையா வந்து இன்றைக்கு இருக்கும் என்டிஏ அரசாங்கம் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி ஓப்பனாக
ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. அதுக்காகவே அவர் வந்து அனைத்து மக்களும் சங்கிகள் என்று அழைக்கப்படுகிறார். அதையுமே அவர் ஏற்றுக்கிட்டார். ஆமாம், நான் சங்கிதேன். என் மாநிலத்துக்கு தேவையான நிதிகள் மற்ற பொருளாதார வசதிகளை இன்னைக்கு இருக்கும் மோடி அரசாங்கம் கொடுக்குது. அவங்க நினச்சா என்னை வந்து மண்டி போட வைக்கலாம், என்னுடைய மாநிலத்துக்கு இதெல்லாம் செய்யுங்கன்னு என்னால் என்னை கெஞ்ச வைக்க முடியும். ஆனால் அவங்க அப்படி எதுவுமே செய்யலை. நான் கேட்கறது எல்லாமே எனக்கு கொடுத்து என்னுடைய மாநிலத்தை இன்னைக்கு முன்னேற்றி கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அவரை ஆமாம் நான் வந்து சங்கீதான், இதில் எனக்கு எந்த விதமான கேவலம் இல்லை, நான் சந்தோஷமா ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.